வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம டேட்டா சார்ந்த திட்டங்களை பத்தி கொஞ்சம் விரிவா பேச போறோம். நிறைய கம்பெனிஸ் டேட்டால பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? ஆனா எல்லா ப்ராஜெக்ட்டும் எதிர்பார்க்கிற மாதிரி சக்சஸ் ஆகிறது இல்ல. சில சமயம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா சூப்பரா இருக்கும், ஆனா பிசினஸ்க்கே எந்த வேல்யூவும் தராம போயிடுது. இது ஏன் நடக்குது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இத பத்தி தெளிவா புரிஞ்சுக்க த டேட்டா விஷன் டு வேல்யூ அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை எடுத்து அலச போறோம். இது டேட்டா திட்டங்களை எப்படி வெற்றிகரமா மாத்துறதுன்னு நல்ல உத்திகளை சொல்லுது. இந்த உரையாடலோட இறுதியில டேட்டா திட்டங்கள்ல வியாபார நோக்கங்களுடன் இசைவு, அதாவது பிசினஸ் அலைன்மெண்ட்னா என்ன, அது ஏன் முக்கியம், அதை எப்படி அடையிறது, இதுல என்னென்ன பொதுமான தவறுகள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல இந்த பிசினஸ் அலைன்மெண்ட், வியாபார நோக்கங்களுடன் இசைவு அப்படின்னா என்ன? இத நிறைய பேர் யூஸ் பண்ற வார்த்தை. ஆனா நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு நல்ல கேள்வி. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க டேட்டா ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அது உங்கள கம்பெனியோட ரொம்ப முக்கியமான பிசினஸ் சவால்களையோ இல்ல வாய்ப்புகளையோ நேரடியா எதிர்கொள்ற மாதிரி இருக்கணும். ஓகே. அதோட வெற்றியை அளவிடக்கூடிய ரிசல்ட்ஸ் மூலமா நீங்க காட்டணும். சும்மா டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இல்லாம. சரி. இதுல முக்கியமா 3 விஷயம் இருக்கு. ஒன்னு, பிசினஸ்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை கண்டுபிடிக்கணும். ரைட். 2, அதை அளவிடக்கூடிய குறிக்கோள்களா, அதாவது கேபிஐஸா மாத்தணும். ஓகே. 3வது, அந்த குறிக்கோள்களை அடையறதுக்கு தேவையான டெக்னிக்கல் சொல்யூஷனை டிசைன் பண்ணணும். இந்த 3 சேரும்போது தான் உண்மையான அலைன்மெண்ட் கிடைக்கும். அப்போ ஒரு உதாரணம் சொன்னா இன்னும் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இப்ப பாருங்க, ஒரு கம்பெனியோட நோக்கம் வருமானத்தை அதிகரிக்கணும்னு இருக்கலாம். இது பொதுவான ஒண்ணு. ஆமா. இத இன்னும் குறிப்பா கிராஸ் செல் மூலமா அடுத்த 9 மாசத்துல சேல்ஸ 12% அதிகரிக்கணும் அப்படின்னு ஒரு கேபிஐயா மாத்தணும். சரி, அளவிடக்கூடியதா மாத்தியாச்சு. ஆமா. இப்போ இத அடையறதுக்கு ஒரு ஒருங்கிணைந்த 360 டிகிரி கஸ்டமர் வியூ சிஸ்டம், அதோட ஒரு நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் என்ஜின், இதெல்லாம் உருவாக்குறது தான் டேட்டா திட்டம். இப்படிதான் பிசினஸ் நோக்கம், குறிக்கோள், திட்டம் 3ம் கனெக்ட் ஆகணும். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா வெறும் அம்சங்களை, அதாவது ஃபீச்சர்ஸ் உருவாக்குறத விட அதனால என்ன விளைவுகள், அவுட்கம்ஸ் வருதுங்கிறதுல கவனம் செலுத்தணும். இதுதான் மைய கருத்து இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அவுட்கம்ஸ் தான் முக்கியம். ஃபீச்சர்ஸ் அதுக்கு ஒரு வழி, அவ்வளவுதான். இந்த மாதிரி பிசினஸ் நோக்கங்களோட அலைன் ஆகி வேலை செய்யறதுனால என்னென்ன முக்கியமான நன்மைகள் கிடைக்கும்? ஒரு 3 முக்கியமான நன்மைகள் இருக்கு. முதல்ல, லீடர்ஷிப் கிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா நீங்க நேரடியா பிசினஸ் இம்பாக்ட் பத்தி பேசுறீங்க. சரிதான், அவங்களுக்கு அதுவானே வேணும். ஆமா. 2வது, உங்க முதலீட்டுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், ROI கிடைக்கும். ஏன்னா பணம் சரியான இடத்துக்கு போகுது, தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு பண்றது குறையும். 3வது, முடிவெடுக்கிறது வேகமாகும். ஏன்னா கோல்ஸ் தெளிவா இருக்கிறதுனால எதுக்கு ப்ரையாரிட்டின்னு சுலபமா தெரியும், குழப்பம் இருக்காது. இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில நிறைய டீம்ஸ் இந்த மாதிரி அலைன்மெண்ட் இல்லாம செயல்படுறத பாக்குறோம். அப்படி சில தவறான பழக்க வழக்கங்கள் இல்லனா எதிர்மறை வடிவங்கள், அதாவது ஆன்டி பேட்டர்ன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சில பொதுவான தவறுகள் நிறைய இடத்துல நடக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு பெரிய டேட்டா லேக் கட்டிடுவோம், அப்புறம் அதுல இருந்து வேல்யூ எப்படி வருதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. இது தப்பு. ஆமா, இது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட கேபிஐய இம்ப்ரூவ் பண்ற ஒரு முடிவெடுக்கும் செயல்முறையோட, டிசிஷன் ஒர்க் ஃப்ளோவோட ஆரம்பிக்கிறதா சரி. ஓகே. இன்னொன்னு அவுட்புட்டை மட்டும் வெற்றியா நினைக்கிறது. உதாரணத்துக்கு, நாங்க 10 ரிப்போர்ட் டெலிவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது. அது வெற்றி இல்ல, அவுட்கம் தான் வெற்றி. அதாவது கஸ்டமர் சர்ன் 15% குறைஞ்சது, அதனால 1.3 மில்லியன் வருமானம் காப்பாத்தப்பட்டது அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான வெற்றி. புரிகிறது. அவுட்புட் வர்சஸ் அவுட்கம். அடுத்து, ஐடி டீம் தனியா வேலை செஞ்சுட்டு கடைசி நேரத்துல பிசினஸ் டீம் கிட்ட காட்டுறது. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆமா, இதனால நிறைய ப்ராஜெக்ட் கடைசி நேரத்துல மாறுது இல்ல ஃபெயில் ஆகுது. கரெக்ட். ஆரம்பத்துல இருந்து 2 டீமும் சேர்ந்து கூட்டு உரிமையோட, ஜாயிண்ட் ஓனர்ஷிப்போட வேலை செய்யணும். சரி, வேற என்ன இருக்கு? கடைசியா, பிரச்சனையை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கருவிகளை தேர்ந்தெடுக்கிறது. ஏதோ புதுசா பளபளப்பா ஒரு டெக்னாலஜி வந்திருக்குன்னு அதை வாங்குறது. ஹாட் டெக்னாலஜி மோகம் மாதிரி. ஆமா. ஆனா சரியான வழி, பிரச்சனையை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன தீர்வு தேவையோ அதை டிசைன் பண்றது. ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் டிசைன். தேவைப்பட்டா சின்னதா ஒரு MVP-யோட ஆரம்பிக்கலாம். நீங்க சொன்ன இந்த ஆன்டி பேட்டர்ன்ஸ் கேட்கும்போதே இதோட ஆபத்து புரியுது. நல்ல எண்ணத்தோட ஆரம்பிச்சா கூட இந்த மாதிரி செயல்பட்டா பிரச்சனை தான்.
சரி, இந்த பொதுவான தவறான இசைவுக்கான இடர்பாடுகள் பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசலாமா? புத்தகத்துல சொல்ற சில முக்கியமான தவறுகளை தொகுத்து சொல்லுங்களேன். ஓகே. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அது ஒரு 4 பெரிய தலைப்புகள்ல அடக்கிடலாம்னு நினைக்கிறேன். முதல் இடர்பாடு தெளிவில்லாத வியூகம் மற்றும் இலக்குகள். இதுதான் ஆரம்ப புள்ளி. நிறைய டீம்ஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் மாதிரி ரொம்ப பொதுவான கோல்ஸோட ஆரம்பிப்பாங்க. அது எப்படி அளக்கிறது? அதேதான் கேள்வி. வெற்றிங்கிறது என்னன்னு அளவிடக்கூடிய வகையில ஸ்பெசிஃபிக், மெஷரபிள் வரையறுக்கிறதே இல்ல. இல்லனா ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கோல்ஸை மாத்துவாங்க, ஆனா அதை சரியா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. இதனால என்ன பிரச்சனை வரும்? கோல் தெளிவா இல்லனா வெற்றிங்கிறது ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறிடும், நம்பிக்கை குறையும். இதை தவிர்க்கணும்னா ஆரம்பத்திலேயே ஸ்மார்ட் குறிக்கோள்களை வரையறுத்து ஏதாவது மாற்றம் வந்தா அதை முறைப்படி ஹேண்டில் பண்ணணும். கரெக்ட். எங்க போறோம்னே தெரியாம பயணத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இது. சரியா சொன்னீங்க. 2வது இடர்பாடு தகவல் தொடர்பு மற்றும் பாத்திரங்கள்ல இருக்கிற இடைவெளி. அதாவது கம்யூனிகேஷன் கேப் மற்றும் ரோல் கிளாரிட்டி இல்லாம இருக்கிறது. இது எப்படி நடக்குது? பிசினஸ் டீம் ஒரு மாதிரி பேசுவாங்க, வருமானம், கஸ்டமர் சர்ன் அப்படி இப்படின்னு. டெக்னிக்கல் டீம் வேற மாதிரி பேசுவாங்க, பைப்லைன்ஸ், ஸ்கீமாஸ், அல்காரிதம்னு. ஆமா, 2 பேரோட மொழியே வேற. அதனால தப்பான புரிதல்கள் வரும். சில சமயம் ஆக்டிவ் கஸ்டமர்னா யாருங்கிறதுல கூட 2 டீமுக்கும் வேற வேற டெஃபினிஷன் இருக்கும். ஓ மை காட், இது பெரிய பிரச்சனையாகுமே. ஆகும். அதே மாதிரி யார் எந்த முடிவெடுக்கணும், டெசிஷன் ரைட்ஸ், யாருக்கு என்ன பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுல தெளிவில்லாம இருந்தா அங்க நிறைய உரசல் வரும், முடிவுகள் லேட் ஆகும். இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு ஒரு பொதுவான பிசினஸ் சொற்களஞ்சியம் உருவாக்கலாம். ராசி மேட்ரிக்ஸ் மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி யார் என்ன செய்யணும்னு தெளிவுபடுத்தலாம். ஓகே, இது 2 டீமுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி. சரி, 3வது இடர்பாடு என்ன? 3வது இடர்பாடு செயல்பாடு மற்றும் மதிப்பீடுதல்ல உள்ள சிக்கல்கள். எக்ஸிகியூஷன் அண்ட் வேல்யூ மெஷர்மெண்ட் இஷ்யூஸ். அது எப்படின்னா? சில சமயம் டெக்னிக்கலா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, இல்ல எதிர்காலத்துல யூஸ் ஆகும்னு சொல்லி சில டூல்ஸ் இல்ல டெக்னாலஜியை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா அது அப்போதைய உடனடி பிசினஸ் தேவைக்கு பொருந்துதான் பார்க்க மாட்டாங்க. இதனால டெலிவரி லேட் ஆகும், செலவும் அதிகமாகும் இல்லையா? கரெக்ட். அதே மாதிரி ப்ராஜெக்ட் முடிஞ்சு எல்லாம் லைவுக்கு போனதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ என்ன, ROI என்னன்னு கணக்கு போட ஆரம்பிக்கிறது இன்னொரு பெரிய தப்பு. ஏன்? ஏன்னா ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சுங்கிற பேஸ் லைன் இல்லாம இம்ப்ரூவ்மெண்ட்டை எப்படி காட்டுறது, மதிப்பை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஃபண்டிங் கிடைக்கிறதும் கஷ்டமாயிடும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? MVP மினிமம் வயபிள் ப்ராடக்ட் மைண்ட் செட்டோட வேலை செய்யணும். பிசினஸ் தேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து டெக்னாலஜியை தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே வேல்யூவை எப்படி ட்ராக் பண்ண போறோங்கிற மெட்ரிக்ஸையும் பேஸ்லைனையும் முடிவு பண்ணிடணும். அதாவது செய்யற வேலை நிஜமாவே தாக்கத்தை ஏற்படுத்துதான்னு ஆரம்பத்திலிருந்தே கண்காணிக்கணும். சரிதான். ஆமா. 4வது கடைசி முக்கிய இடர்பாடு பயனர்களையும் பின்னூட்டத்தையும் கண்டுக்காம விடுறது. யூசர் அடாப்ஷன் மற்றும் ஃபீட்பேக்கை இக்னோர் பண்றது. இதுவும் பொதுவா நடக்கிறது தான். ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறது. அதேதான். டெலிவரி பண்ணிட்டா வெற்றி இல்ல, யூசர்ஸ் அதை உண்மையிலே யூஸ் பண்ணணும், அதுதான் அடாப்ஷன். ஆனா அதுக்கு தேவையான ட்ரைனிங், சப்போர்ட் கொடுக்காம விட்டா அவங்க பழைய சிஸ்டத்துக்கே போயிடுவாங்க. அப்போ செஞ்ச வேலையே வீணுதான். கரெக்ட். அது மட்டும் இல்ல, ப்ராஜெக்ட் லைவுக்கு போனதுக்கு அப்புறம் யூசர்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் கேட்கணும். அந்த ஃபீட்பேக்கை வச்சு சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி ஒரு தொடர்ச்சியான பின்னூட்ட வலயம், ஃபீட்பேக் லூப் இல்லைன்னா அந்த சொல்யூஷன் கொஞ்ச நாள் அவுடேட்டட் ஆயிடும், யூசேஜ் குறைஞ்சிடும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஆரம்பத்திலிருந்தே சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், ட்ரைனிங் எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். யூசர்ஸ் கிட்ட தொடர்ந்து ஃபீட்பேக் கேட்டு அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த 4 முக்கிய இடர்பாடுகளையும், அதாவது தெளிவில்லாத வியூகம், கம்யூனிகேஷன் கேப், எக்ஸிகியூஷன் அண்ட் மெஷர்மெண்ட் சிக்கல்கள், யூசர் அடாப்ஷன் அண்ட் ஃபீட்பேக் புறக்கணிப்பு, இது எல்லாம் தவிர்த்தாலே பாதி வெற்றி கிடைச்சிடும் போல இருக்கு. ஆமா, நிச்சயமா. சரி, இந்த தவறுகளெல்லாம் தவிர்த்து பிசினஸ் அலைன்மெண்ட்டை சரியா எப்படி அடையிறது? அதுக்குன்னு ஒரு முறையான கட்டமைப்பு, ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. இந்த புத்தகம் ஒரு 9 படிநிலைகளை கொண்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை சொல்லுது. இது ஒரு தொலைநோக்கு பார்வைக்கும் உண்மையான மதிப்புக்கும் நடுவில் ஒரு பாலமா வேலை செய்யுது. அது சுருக்கமா பார்க்கலாம். ஓ, 9 படிகளா? சொல்லுங்க. படி 1, பிசினஸோட துருவ நட்சத்திரத்தோட ஆரம்பிக்கணும். அதாவது ரொம்ப முக்கியமான பெரிய அளவிடக்கூடிய குறிக்கோள் என்னங்கிறத முதல்ல வரையறுக்கணும். உதாரணத்துக்கு கஸ்டமர் ரிட்டென்ஷனை X%லேருந்து Y%ஆ உயர்த்துறது மாதிரி. சரி, பெரிய இலக்கு. படி 2, அந்த பெரிய இலக்குகளை சின்ன சின்ன டேட்டா யூஸ் கேஸ்களோட இணைக்கணும்.
உதாரணத்துக்கு கஸ்டமர் ரிட்டன்ஷனை கூட்டணும்னா யார் யாரெல்லாம் கம்பெனி விட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க ஒரு சர்ன் ப்ரெடிக்ஷன் மாடல் தேவைப்படலாம். இப்படி பிரேக் டவுன் பண்ணணும். புரியுது. படி 3, ஒரு பகிரப்பட்ட சொற்களஞ்சியத்தை உருவாக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்டிவ் கஸ்டமர்னா என்ன, சர்ன்னா என்னன்னு எல்லா டீம்ஸும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்க ஒரு பொதுவான டெஃபினிஷன் வேணும். ஆமா, இது ரொம்ப முக்கியம். படி 4, முடிவெடுக்கும் உரிமைகள் மற்றும் பாத்திரங்கள்ல டிசிஷன் ரைட்ஸ் அண்ட் ரோல்ஸ்ல தெளிவு வேணும். ராசி மேட்ரிக்ஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி யார் என்ன செய்யணும், யாருக்கு என்ன அதிகாரம்னு தெளிவுபடுத்தணும். குழப்பம் இல்லாம இருக்க. படி 5, முதல் நாள்ல இருந்தே வேல்யூ ட்ராக்கிங்கை செயல்படுத்தணும். பேஸ்லைனை செட் பண்ணி KPIஸை ட்ராக் பண்ணி ROIயை காட்ட தேவையான டேஷ்போர்டுகளை ஆரம்பத்திலே உருவாக்கணும். சரி, இந்த முதல் 5 படிகள் ஒரு நல்ல அடித்தளத்தை அமைக்குது. எங்கே போறோம், எப்படி போறோம், யார் பொறுப்பு, எப்படி அளவிடுவோம் எல்லாத்தையும் தெளிவுபடுத்துது. அடுத்த படிகள் என்ன? அடுத்த 4 படிகள் இந்த அலைன்மெண்ட்டை தொடர்ந்து மெயின்டைன் பண்றதுக்கும் உண்மையான பயன்பாட்டுக்கும் உதவுது. படி 6, தொடர்ச்சியான ஃபீட்பேக் லூப்பை உருவாக்கணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட ரெகுலரா ரிவ்யூ பண்ணணும், யூசேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், தேவைப்பட்டா இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே. படி 7, மாற்ற மேலாண்மை மற்றும் பயிற்சியை ஒருங்கிணைக்கணும். யூசர்ஸ் அந்த புது சிஸ்டத்தை இல்ல ரிப்போர்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நம்பி யூஸ் பண்றதை உறுதி செய்யணும். அடாப்ஷனுக்காக. ஆமா. படி 8, டேட்டா சார்ந்த விளைவுகளோட ஊக்கத்தொகைகளை சீரமைக்கணும். முடிஞ்சா அந்த சிஸ்டத்தை நல்லா யூஸ் பண்றதுக்கும் அது மூலமா வேல்யூவை கொண்டு வரதுக்கும் ஏத்த மாதிரி அங்கீகாரம் இல்ல இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். படி 9, கடைசியா நீடித்த இசைவுக்கான ஆளுகை கவர்னன்ஸ் வேணும். ஒரு டேட்டா கவர்னன்ஸ் கமிட்டி மாதிரி அமைச்சு குவார்ட்டர்லி ரிவ்யூஸ் மூலமா இந்த அலைன்மெண்ட் நீண்ட காலத்துக்கு சரியா போகுதான்னு பாத்துக்கணும். வாவ், இந்த 9 படிகளும் சேர்ந்தா வெறும் ஐடியாவா இல்லாம ஒரு கம்ப்ளீட் செயல்படுற வேல்யூவை உருவாக்குற ப்ராஜெக்டா மாறும்னு நல்லா புரியுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃப்ரேம்வொர்க் இது. தியரி எல்லாம் ஓகே, இது நிஜ உலகத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு காட்ட சில உதாரணங்கள் இருக்கா? இருக்கு. ஒரு சில உதாரணங்களை சுருக்கமா பார்க்கலாம். ஒரு ரீட்டைல் கம்பெனி எடுத்துக்கலாம். அவங்க நோக்கம் கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப வந்து வாங்குற விகிதத்தை ரிப்பீட் பர்ச்சேஸ் ரேட் 10% அதிகரிக்கணும். சரி. அவங்க கிட்ட இருந்த சவால் என்னன்னா ஆன்லைன் சேல்ஸ் டேட்டாவும் ஸ்டோர் சேல்ஸ் டேட்டாவும் தனித்தனியா இருந்துச்சு. ஒரு முழுமையான கஸ்டமர் வியூ இல்ல. ஓகே, அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த 2 டேட்டாவையும் ஒன்னு சேர்த்து ஒரு 360 டிகிரி கஸ்டமர் ப்ரொஃபைல் ரெடி பண்ணாங்க. அதை வச்சு கஸ்டமர்ஸை பிரிச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பர்சனலைஸ்டு ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. இதுல அலைன்மெண்ட் எப்படி வந்துச்சு? அங்க முக்கியமா இருந்தது அந்த தெளிவான நார்த் ஸ்டார் KPI, அதாவது ரிப்பீட் பர்ச்சேஸ் ரேட்டை 10% கூட்டணுங்கிறது. எல்லாரும் அதை நோக்கி வேலை செஞ்சாங்க. ரிசல்ட் என்னாச்சு? ரிசல்ட், அந்த ரேட் 12% அதிகமாச்சு. மார்க்கெட்டிங் செலவும் குறைஞ்சது. சூப்பர். அடுத்த உதாரணம். ஒரு வங்கி பேங்கிங், அவங்க நோக்கம் ஃப்ராட்னால வர்ற நஷ்டத்தை 20% குறைக்கணும். ஆனா அதே சமயம் தப்பா நல்ல கஸ்டமர்ஸும் ஃப்ராட்னு சொல்றத குறைக்கணும். ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ். இது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை. ஆமா, ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் கன்வர்ஸை கடுப்பேத்தும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிசினஸ் டீம், ஃப்ராட் டீம், டெக் டீம் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் ஷாப் பண்ணி KPIஸை முடிவு பண்ணாங்க. ஒரு வேல்யூ டேஷ்போர்ட் செஞ்சாங்க. மெஷின் லேர்னிங் மாடலோட மனுஷங்களோட ரிவ்யூவும் ஹியூமன் இந்த லூப்பும் வச்சுக்கிட்டாங்க. இதுல முக்கிய அலைன்மெண்ட் கருவி என்ன? இங்க அந்த கூட்டு உரிமையோட KPIs முடிவு பண்ணது, அப்புறம் அந்த தொடர்ச்சியான ஃபீட்பேக் லூப், ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் பத்தின ஃபீட்பேக்கை வச்சு மாடலை சரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. விளைவு நஷ்டம் 22% குறைஞ்சது, ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் 15% குறைஞ்சது. ரெண்டுமே டார்கெட்டை விட பெட்டர். பிரமாதம். இன்னொரு உதாரணம் வந்தா? சரி, இன்னொரு உதாரணம் இருக்கா? இருக்கு. உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங். நோக்கம் பிளான் பண்ணாம திடீர்னு மிஷின் நின்னு போறத அன்பிளான்ட் டவுன் டைமை 25% குறைக்கணும். இது பெரிய செலவு வைக்கும் பிரச்சனை. ஆமா, அவங்க கிட்ட இந்த பிரச்சனை குறிப்பிட்ட இடைவெளியில மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் திடீர்னு பிரேக் டவுன் வந்துச்சு. இதுக்கு அவங்க IoT சென்சார்ஸ் யூஸ் பண்ணி மிஷின்களை ரியல் டைம்ல மானிட்டர் பண்ணாங்க. ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் வச்சு எப்ப பிரச்சனை வரலான்னு முன்கூட்டியே கணிச்சாங்க. இதுல அலைன்மெண்ட் எங்க வந்துச்சு? இங்க ஆரம்பத்திலேயே பேஸ்லைன் என்ன, டார்கெட் என்னன்னு தெளிவா டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதை ட்ராக் பண்ண ஒரு வேல்யூ டேஷ்போர்டு வச்சிருந்தாங்க. ரிசல்ட், டவுன் டைம் கணிசமா குறைஞ்சு வருஷத்துக்கு மில்லியன் கணக்குல சேமிப்பு கிடைச்சது. இந்த எல்லா உதாரணங்களும் அலைன்மெண்டோட பவரை நல்லா காட்டுது. இந்த மாதிரி வெற்றிகரமான திட்டங்கள்ல சில பொதுவான வெற்றி வடிவங்கள், காமன் சக்சஸ் பேட்டர்ன்ஸ் ஏதாவது தெரியுதா?
தெரியுது. சில விஷயங்கள் திரும்ப திரும்ப வருது. 1. தெளிவான ஒற்றை கேபிஐ, நார்த் ஸ்டார் கேபிஐ. இதுதான் வழிகாட்டி. 2. பகிரப்பட்ட வரையறைகள், ஷேர்ட் டெஃபினிஷன்ஸ். இது டீம்களுக்குள்ள நம்பிக்கையை வளர்க்குது. 3. மதிப்பு கண்காணிப்பு டேஷ்போர்டுகள், வேல்யூ ட்ராக்கிங் டேஷ்போர்டுகள். இது ப்ராக்ரஸை காட்டுது, சப்போர்ட்டை தக்க வைக்குது. சரி. 4. முடிவுகளுடன் இணைக்கப்பட்ட செயல் திட்டங்கள் மாதிரி டேட்டாவை வச்சு என்ன செய்யணுங்கிற தெளிவு. 5. மனித உள்ளீடு, ஹியூமன் இன் த லூப். இது சில சமயம் துல்லியத்தை கூட்டும், அடாப்ஷனையும் அதிகரிக்கும். 6. மாற்ற மேலாண்மை, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். இது உண்மையான பயன்பாட்டுக்கு முக்கியம். 7. தெளிவான ஆளுகை, கவர்னன்ஸ் மற்றும் பாத்திரங்கள், ரேசி. இது குழப்பத்தை குறைச்சு நிலைத்தன்மையை கொடுக்குது. ஓகே. இந்த வடிவங்கள் எல்லாமே அலைன்மெண்ட்டை நடைமுறைப்படுத்த உதவும் முக்கியமான தூண்கள் மாதிரி தெரியுது. சரி, இந்த அலைன்மெண்ட்டை வெறும் பேச்சா இல்லாம ஒரு சிஸ்டமா மாத்துறதுக்கு சில குறிப்பிட்ட கருவிகள் இல்ல முறைகள், டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கா? அத பத்தி சுருக்கமா சொல்ல முடியுமா? ஒரு 3 முக்கியமான கருவிகளை சொல்லலாம். 1. பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு, BSC. இது வெறும் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் மட்டும் பார்க்காம கஸ்டமர், இன்டர்னல் ப்ராசஸ், லேர்னிங் அண்ட் growthனு பல கோணங்கள்ல பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ண உதவும். அப்போ டேட்டா ப்ராஜெக்டோட முழுமையான தாக்கத்தை பார்க்க இது யூஸ் ஆகும். ஆமா. 2. ராசி மேட்ரிக்ஸ். இத பத்தி முன்னாடியே சொன்னோம். யார் எதுக்கு பொறுப்பு, யார்கிட்ட கேட்கணும், யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தெளிவுபடுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். குழப்பம், தாமதம் இதெல்லாம் தவிர்க்க. கரெக்ட். 3. பிசினஸ் கேப்பபிலிட்டி மேப்பிங், BCM. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டூல். கம்பெனியோட பிசினஸ் தேவைகள் என்ன, அது பூர்த்தி செய்ய என்னென்ன டேட்டா திறன்கள், கேப்பபிலிட்டிஸ் தேவைன்னு இது மேப் பண்ணும். இதனால என்ன பிரயோஜனம்? இதனால எங்க கேப் இருக்கு, எங்க முதலீடு செஞ்சா அதிக இம்பாக்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியான இடத்துல செலுத்த இது வழிகாட்டும். ஓகே. பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு, ராஷி மேட்ரிக்ஸ், பிசினஸ் கேப்பபிலிட்டி மேப்பிங், இந்த கருவிகள் அலைன்மெண்ட்டை வெறும் தியரியா இல்லாம ஒரு கட்டமைக்கப்பட்ட அளவிடக்கூடிய செயல்முறையா மாத்த உதவும். நல்லா புரியுது. ஆக இன்னைக்கு நாம பார்த்த அந்த ஆழமான அலசல்ல டேட்டா திட்டங்கள் வெற்றி பெறணும்னா வியாபார நோக்கங்களோட தெளிவான இசைவு, பிசினஸ் அலைன்மெண்ட் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வெறும் டெக்னாலஜியை பத்தினது இல்ல. ஆமா. நீங்க சுருக்கமா சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னா, எப்பவுமே பிசினஸ் பிரச்சனையோட ஆரம்பிக்கணும், டெக்னாலஜியோட இல்ல. பிசினஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ஆக்டிவான ஈடுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா. அளவிடக்கூடிய குறிக்கோள்கள், அதாவது KPIs தான் ப்ராஜெக்டை சரியான பாதையில கொண்டு போகும். இந்த அலைன்மெண்ட்டுங்கிறது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை இல்ல. இது ஒரு தொடர்ச்சியான முயற்சி. ரெகுலர் ரிவ்யூ, ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு பெரிய டேட்டா ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சாலும் சரி, இல்ல ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணாலும் சரி, ஒரு நிமிஷம் நின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் தீர்க்க முயற்சி பண்ற உண்மையான பிசினஸ் பிரச்சனை என்ன, இதோட வெற்றி எப்படி இருக்கும், அதை நான் எப்படி அளவிடுவேன்? இந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட தெளிவான பதில் இருந்தா, நீங்க செய்யற டேட்டா முயற்சிகள் வெறும் டெக்னிக்கல் பரிசோதனையா இல்லாம உங்க கம்பெனிக்கு உண்மையான அளவிடக்கூடிய மதிப்பை உருவாக்குற ஒரு பெரிய சக்தியா மாறும். இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம அலசல நிறைவு செய்றோம். கேட்ட எல்லாருக்கும் நன்றி.